நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமளி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்குவோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித்தழைகமாதோ. ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. ஞானாசிரிய பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எல்லாம் அல்ல அருள் தரும் அங்கையர்கண்ணீத்தாயாருடன் ஆகிய அருள்மிகு செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இச்சிறியனை செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி ஞானாசிரிய பெருமக்குடைய திருவடி கமலங்களையும் மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி மகிழ்ந்து திருக்கையிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை உள்ளமுறை உடலாலே வணங்கி எழுந்தல் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடி கமலங்களை எளியேன் முக்கரணங்களினாலும் வணங்கி மகிழ்ந்து நம்முடைய சைவ திருமுறை பன்னிசை பயிற்சி மைய வகுப்பினுடைய விரிவுரை அமர்விலே ஏப்ரல் மாதம் பாடத்திட்டத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஏப்ரல் மாத பாடத்திட்டத்தில் முதல் பதிகமாக நமக்கு அமைய பெற்றிருப்பது காஞ்சிபுரம் என்று வழங்கக்கூடிய திருக்கச்சி ஏகம்பம் என்ற தலத்தினுடைய திருப்பதிகம் நம்பி ஆரூரர் அருளி செய்த திருப்பாட்டு அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய பதிகம். இந்த தலத்தில் இறைவனுடைய பெயர் தழுவ குலைந்தநாதர். இறைவி ஏழவார்குழலி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மை. தீர்த்தம் கம்பை நதி, சிவகங்கை தீர்த்தம், தலவிருட்சம் புன்னை மரம். இந்த பதிகம் அருளிய சூழல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருவொற்றியூர்ல சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்ட நம்பி ஆரூரர் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு ஒரு சத்தியம் செய்தார். சூளுர் என்ன சத்தியம் செஞ்சார்னா, உன்னை விட்டு நீங்க மாட்டேன்னு சங்கிலியாரிடத்துல சத்தியம் செய்து கொண்டு திருவொற்றியூர்ல சத்தியம் செய்து கொண்டு திருமணம் செய்து கொண்டார். அப்படி சத்தியம் செய்த நம்பி ஆரூரர் சத்தியத்தை பிழைத்து, அதாவது சத்தியத்தை மீறி திருவொற்றியூர் எல்லையை கடக்கிறார். திருவொற்றியூர் எல்லையை நான் தாண்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணவர் திருவொற்றியூர் எல்லையை கடக்கிறார். அப்படி கடந்த பொழுது அவருடைய கண்ணில் ஒளி, கண் பார்வையானது இல்லாம போயிடுது. மறைந்த கண்கள், கண்ணுடைய பார்வை மறைஞ்சிடுச்சு. கண்ணு இருக்குது, பார்வை தெரியல. அப்படி இரண்டு கண்களிலும் பார்வை இல்லை.
இந்த திருவொற்றியூரை விட்டு நீங்கிய எல்லையை கடந்த சூழல்ல இரு கண்களிலும் பார்வை இழந்தவர் அப்படியே பல தலங்களையும் வணங்கி கொண்டே அவர் புறப்பட்டதை நிறுத்தல. கிளம்பினவர் எதை நினைச்சு கிளம்பினார் அப்படின்னா, திருவாரூர்ல தியாகராஜ பெருமானை பார்க்கணுங்கிற விருப்பம், அந்த காதல் அன்புனால கிளம்பினாரு. என்னதான் இருந்தாலும் சத்தியத்தை பிழைத்ததனால கண் பார்வை மறைந்தது. அப்படியே வணங்கிக்கிட்டே வர்றாரு ஒவ்வொரு தலமா. இப்படி திருவெண்பாக்கம் அங்க பதிகம் பாடுறாரு, இறைவன் ஊன்றுகோல் தருகிறார். அப்புறம் திரு ஆலங்காட்டுக்கு சென்று, அத்தா ஆலங்காடா உன் அடியார்க்கடியேன் ஆவேனேன்னு பதிகம் பாடுறார். திருவாரூர்ல பறவையார் மாளிகையில சகல வசதிகளோடும் இருந்த நிலையிலும் அடியார்க்கு அடியேன்னு பாடன நம்பி ஆரூரர் தன்னுடைய கண் பார்வை இரண்டும் மறைந்த நிலையிலும் அந்த அடியார் மேல இருக்கக்கூடிய அன்பு திறத்துல மாறல. அவர் திரு ஆலங்காட்டுல அடியார்க்கு அடியேன் ஆவேன்னு பதிகம் பாடுறார். அதுக்கப்புறம் அப்படியே வந்தவர் காஞ்சிபுரம் வந்து அடைகிறார். திருக்கச்சி ஏகம்பத்துல இப்ப நாம சிந்திக்க அந்த பதிகத்தை ஓதி இடது கண் பார்வையை பெற்றார். இந்த கச்சி ஏகம்பனே கடையனுடைய பிழை பொறுத்து கண் அளித்து அருள் அப்படின்னு பெருமான்கிட்ட வேண்டி இந்த பதிகம் பாடுறார். அது அப்படியே வேண்டிய உடனே பெருமான் பெரும் கருணை திறத்தினால இடது கண் பார்வை கிடைக்க பெறுகிறது. அந்த பார்வை கிடைக்க பெற்ற உடனே பாடிய பதிகம் தான் இது. காண கண் அடியேன் பெற்றவாறே அப்படின்னு ஒவ்வொரு பாடலையும் சொல்ற. அதனால இந்த தலம், இந்த சூழல், இந்த தலத்தினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா மாமரத்தை தலமரமாக கொண்டது. நீங்க காஞ்சிபுரம் போனவங்களுக்கு தெரியும். ஆம்ரம் அப்படின்னா வட சொல். தமிழ்ல வழங்கும் பொழுது நமக்கு ஆம்பரம் என்று வழங்குவார்கள். ஆம்பரம் அப்படி ஏகாம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலம். ஏகம்பம் அப்படின்னு சொல்லலாம், கம்பம் அப்படின்னு மருவி இருக்குது. இந்த தலத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த உலகம் உய்ய வேண்டும். உலகம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்று, உயிர்கள் உய்வு பெறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவனை பூசிக்கணும். இறைவனை பூசை செய்தால், வழிபாடு செய்தால் மட்டும்தான் உயிர்களுக்கு உய்வு. இத உயிர்கள்லாம் உணரணுங்கிறதுக்காக உமையம்மை கைலாயத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளி சிவபூசை செய்தார்கள். அதான் இந்த தலத்து இந்த பதிகத்தில் அதை குறிப்பிடுகின்றார் நம்பி ஆரூரர். அங்க அந்த மாதிரி வந்து சிவபூஜை செய்யும் பொழுது கம்பை ஆற்றில் பெருவெள்ளம் வருகிறது. அப்ப அந்த வெள்ளத்தின் காரணமாக பெருமானுக்கு எந்த இடர்பாடும் வரக்கூடாதுன்னு அம்மா என்ன பண்றாங்க, இந்த சிவலிங்க திருமேனியே தழுவிக்கொள்கிறார். தான் தழுவ குலைந்த நாதர்னு பேர் இறைவன். இங்க மூலஸ்தானத்துல பார்க்கலாம். இப்படி அருமையான தலம், முத்தி தரும் தலங்கள் 7ன்னு சொல்லக்கூடியதுல இது முதன்மையான தலம். நம்முடைய ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் பாடியிருக்கிறார். திருக்குறிப்பு தொண்ட நாயனார், சாக்கிய நாயனார்கள், இந்த பெருமக்கள்லாம் அருள் பெற்ற தலம். இதெல்லாம் அற்புத அருமையான தலம். இந்த தலத்துல நமக்கு நம்பி ஆரூரர் தக்கேசி பண்ணல ஒரு இந்த பதிகத்தை கண் பார்வை பெற்ற பிறகு இறைவன் அருளை நினைந்து பாடக்கூடிய பதிகத்தை நாம் அதனுடைய விரிவுரையை சிந்திக்க இருக்கிறோம். ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே. அடியேன் கண் பெற்றவாறே. எதுக்கு? காலகாலனை கம்பன் எம்மானை காண அடியேன் கண் பெற்றவாறே. அவருக்கு எதுக்காக கண் பார்வை கேட்டிருக்கிறாருங்கிறது இதுல சொல்லிட்டார். அந்த மீண்டும் கண் பார்வை எதுக்கு கேட்டாரு? நீங்க தண்டியடிகள் நாயனார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் திருவாரூர். அவருடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது சேக்கிலார் சொல்லுவாரு, பிறவியிலேயே இறைவனை மட்டும் அகத்திலே காணக்கூடிய அகக்கண்ணே போதும், புறத்தை காண வேண்டிய அவசியம் தேவையில்லை. அதனால அந்த கண் பார்வை இல்லாமலே
பிறவியிலே கண் பார்வை இல்லாம அவர் வந்தார் அப்படின்னு சேக்கிலர் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உலகத்தை பார்க்கறதுக்கு அவசியம் தேவையில்லைங்க கண்ணு, உள்ளத்தில் இறைவனை பார்க்கக்கூடிய அகக்கண் போதும்னார். இப்ப இங்கே நம்பியாரூரர் கண் பார்வை கேட்டார் அப்படின்னா எதுக்கு கேட்டாருங்கிறத அவரே சொல்லிட்டார். எதுக்கு கேட்டாருங்க? தலங்கள் தோறும் பெருமானை கண்குளிர கண்டு. நீங்க நம்ம காளையார் கோயில் அங்க பதிகத்துல நீங்க அவர் பாடுவார், என் கண்குளிர கண்டு கொள்வது என்று கொலோ காணப்பேருரை காளையே அப்படின்னு அங்க பதிவு பண்ணுவார். ஏன் கண்ணு பெற்றார் கேட்டார் அப்படின்னா, கண்குளிர இறைவன் அருட்கோலத்தை கண்டு மகிழ்வதற்கு கண்ணு பார்வை கேட்டார். அப்போ அத கண் பார்வை பெற்ற உடனே அந்த பதிகத்துல இந்த ஒவ்வொரு பாடல்லையும் அடியேன் கண் பெற்றவாறே கம்பனை காண காலகாலனை காண அப்படின்னு அதுக்குரிய சொல்றார். அந்த முதல் பாட்டுல சொல்றார், ஆலம்தான் உகந்து அமுது செய்தான். ஆலம்தான் அப்படிங்கிற சொல் என்ன? ஆலம்னா இந்த விஷத்தை போய், விஷம் விடம், எங்க விஷம்னு நாம நினைக்கிறோம், அந்த விஷத்தை ஆலம்தான் அமுது செய்தான் சொல்ல, உகந்து அமுது செய்தான். அந்த விடத்தை, நஞ்சை இறைவன் விரும்பி அமுது செய்தான். அந்த விடத்தை அமுதமாக உட்கொண்டான். நஞ்சு அமுதாம் சங்கரனுக்கு. அந்த விடத்தை விரும்பி உட்கொண்டான் இறைவன், அது அமுதமாச்சு. அப்ப அமுதை அமுது செய்தான். இறைவனுக்கு அமுது. இப்ப நம்ம வழிபாடு செய்யறோம், நம்ம இறைவனுக்கு அமுது படைக்கிறோம் இல்லைங்களா? ஏதாவது ஒன்று சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று வைக்கிறோம், அப்புறம் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு, இதெல்லாம் நம்ம இறைவனுக்குரிய அமுது. இதெல்லாம் இறைவனுக்கு நாம அன்போடு அவனுக்கு படைக்கிறப்ப அவன் உகந்து அமுது செய்வான். இதை நம்ம சேக்கிலார் பெருமான் பெரிய புராணத்துல நம்ம கண்ணப்பர் வரலாறுல அருமையா சொல்றாரு. இப்ப இறைவன் விரும்பி அமுது செய்கின்றான் அப்படிங்கிறப்ப நீங்க மணிவாசகர் திருவாசகத்துல அருமையா சொல்றாரு, உயிர் உண்கின்ற எம்மானே. இப்ப இறைவன் எதெல்லாம் அவனுக்கு அமுது என்னங்க? நம்ம படைக்கக்கூடிய அமுதை நம்மளை போல அவன் உண்டு மகிழ்கிறானா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இல்லை, நம்ம வச்சது அப்படியே தானங்க இருக்குது அந்த பாத்திரத்துல. நாம கொண்டு இப்ப வச்சு சாமிக்கு படைச்சோம், அதுல ஏதாவது ஒரு பெருக்கையாவது குறைஞ்சிருக்குதா என்னங்க? இல்ல. அது அதன் பிறகு அது பிரசாதமா என்ன பண்ண போறோம்? நாம சாப்பிட போறோம். இல்ல தேங்காயோ பழமோ அதுல ஏதாவது கொஞ்சம் குறையுதா என்ன? இல்ல. அப்ப என்ன பொருள் அப்படின்னா, இறைவன் நம்முடைய அன்பை நுகர்கின்றான் அப்படின்னு அர்த்தம். அன்பை நுகர்கிறான். அன்பை நுகர்கிறான்னா அதுக்கு நுகர்வதற்கு என்ன வேணுங்க அப்படின்னா பொருள் வேணும். இப்ப நம்ம அன்பை எதுல எப்படிங்க காமிக்கிறது அப்படின்னா, இறைவனுக்கு ஒரு படையல், சாமிக்கு பிரசாதம் கொண்டு படைக்கிறோம். அந்த பிரசாதத்தை நீங்க சக்கரை பொங்கலையோ தேங்காயிலையோ பழத்துலையோ வெத்தலை பாக்கு அந்த அந்த பொருட்களில் வாயிலாக என்னுடைய அன்பை இறைவன் நுகர்கின்றான். அதுதான் அதனுடைய நோக்கம். அதனால நீங்க தேங்காய் பழம் இல்லாம நம்ம அன்பை செலுத்த முடியாது. என்னுடைய அன்பை இறைவன் நுகர முடியாம போயிடும். தேங்காய் பழம் இல்லைன்னா நான் அன்பு செலுத்தவும் முடியாது, என்னுடைய அன்பை இறைவன் நுகரவும் முடியாது. அதனாலதான் இந்த வழிபாட்டுல இதெல்லாம் உண்டு. இப்ப இங்க அந்த விடத்தை விரும்பி அமுது செய்தான். விரும்பி அமுது செய்தான். அந்த அமுது தான் விஷத்தை உண்டவன் தேவர்களுக்கு அமுதத்தை செய்தான் அப்படின்னு ஒரு பொருள். அமுது செய்தான்னா ஒரு பொருள், நஞ்சை உண்டு அமுதாக உண்டான் அப்படின்னு ஒரு பொருள். இன்னொன்னு, விடத்தை தான் உண்டு அமுதத்தை தேவர்களுக்கு செய்தான், அவங்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு ரெண்டு பொருள் உண்டு. ஆலந்தான் உகந்து. ஏர்கோன் கலிக்காமனாயனார் புராணத்துல சேக்கிலார் சொல்றார், விண்ணாழ்வார் அமுதுண்ண. விண்ணுலகத்தை ஆளக்கூடிய தேவர்கள் எல்லாம் அமுதை உண்ண வேண்டும் என்பதற்காக அதற்கு முன்பாக கடலில் எழுந்த மிக்க பெரும் விடத்தை உண்ட கண்ணாளா அப்படிம்பார். இறைவனுடைய கருணை எங்க பாருங்க. தேவர்கள் அமுதம் உண்ணணுங்கிறதுக்காக அதுக்கு முன்ன விழுந்த விடத்தை தான் உண்டான். ஆதியை, அவன் யாருங்க? அந்த விடத்தை உண்டவன் யாவர்க்கும் முதல்வன் ஆதி. அமரர் தொழுது ஏத்தும் சீலம் தான் பெரிதுமுடையான்.
தேவர்கள் எல்லாம் தொழுது ஏத்தக்கூடிய பெருமை உடையவன், பெருமைக்குரியவன். சீலம்னா குணம்னு ஒரு பொருள், பெருமைன்னு ஒரு பொருள், ரெண்டு இருக்குது. தேவர்கள் எல்லாம் தொழுதேத்தக்கூடிய பெருமை உடையவன். சரி, விண்ணுலகத்தை பத்தியே பேசுறீங்களே சொல்றாரு, சிந்திப்பாரவர் சிந்தை உளான். தேவர்களுக்கு எப்படி இருப்பான் அது நாம நிறைய பார்க்கிறோம். தேவர்களுக்கு இறைவன் எப்படி இருப்பான் இங்கே திருப்பள்ளி எழுச்சியிலே சொல்றார் இல்லையா? பூதங்கள் தோறும் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கோடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் ஒருபால், அழுகையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு. அப்படின்னா அவங்களெல்லாம் விட்டுட்டுன்னு அர்த்தம். சாமி உனக்கு வாசல்ல அவ்வளோ பேர் கணக்கே இல்லாம நிக்கிறாங்க. ஒரு கூட்டம் வீணை வாசிட்டு நிக்குது, ஒரு கூட்டம் கையில மலர், இப்படி ஒவ்வொரு கூட்டமா நிக்குதுங்க. ஆனா சாமி என்ன அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னையும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதான் பொருள். அத்தனை பேரையும் விட்டுட்டு கண்டுகாம என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் அப்படிம்பார். அப்போ தேவர்களுக்கு அரியவனாகி இருக்கக்கூடிய பெருமான் அடியார்களுக்கு எப்படி இருக்கிறான்? சிந்திப்பாரவர் சிந்தை உளான், தன்னை நினைப்பவர்கள் நினைவில் விளங்குபவன் அப்படின்னு அர்த்தம். சிவபெருமானை நீங்க நினைச்சீங்கன்னா உங்க நினைவில் அவன் விளங்குவான். ஏலவார் குழலாள் உமை நங்கை, நங்கையாகிய உமையம்மை ஏலவார் குழல் அப்படின்னா, ஏலம்னா நறுமணம், வார்குழல் நீண்ட குழல், நீண்ட கூந்தல், நறுமணமிக்க நீண்ட கூந்தல். அப்படின்னா ஏன் நறுமணம் அப்படின்னா, மயிர்ச்சாந்து அப்படின்னு ஒன்று அணியக்கூடிய நிலையில நறுமணம் வரும் இல்லைங்களா? இப்போ நாம தலைக்கு காலத்தில் சீவக்கா போட்டு அரப்பு போட்டு, இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. இன்னைக்கெல்லாம் என்ன ஆச்சுங்க, விதவிதமா கலர் கலரா எத்தனையோ எண்ணில்லாத ஷாம்பு எல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? அப்படி அந்த மயிர் சாந்து அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு பூசக்கூடியது. ஏலவார் குழல மயிர் சாந்து அணிந்த அந்த நறுமணமிக்க நீண்ட கூந்தலை உடைய உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட, உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற, அதாவது இறைவனை உமையம்மை என்றும் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய தலம் கச்சியேகம்ங்கிறார். நேத்து இன்னைக்கு நாளைக்கு என்னைக்கும், இன்னைக்கு போனீங்கனாலும் உமையம்மை வழிபட்டு கொண்டு இருக்கக்கூடிய தலம். அதனாலதான் நீங்க தனியா அம்மைக்கு அங்க காஞ்சிபுரத்துல நீங்க கச்சி ஏகம்பம், கச்சி மேற்றளி, ஓனகாந்தன் தளி, கச்சி அநேகதம் காவதம், இப்படி எந்த தலத்துக்கு போனீங்கனாலும் பெருமானுக்கு மட்டும்தான் சந்நிதி இருக்கும், அம்பாளுக்கு தனி சந்நிதி கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த தலத்துல உமையம்மை இறைவனை என்றும் வழிபட்டு கொண்டிருக்கிறார். அதனால என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை, காலனுக்கு காலன். இங்க யமன் தான் எல்லாத்தையும் உயிரெடுப்பான். அந்த யமன் உயிரை எடுத்தது யாருங்க? சிவபெருமான். அதனால காலகாலன் கம்பன் எம்மானை, திரு ஏகம்பம் மேவி இருக்கக்கூடிய எம் பெருமானை காண அடியேன் கண் பெற்றவாறே. நாம் இந்த இத்தனை நாள்ல நாம் எதை நினைச்சிருப்போமா பாருங்க. இந்த ரெண்டு கண்ணும் இறைவன் எனக்கு அவனை பார்க்கறதுக்கு கொடுத்தா அப்படின்னு நினைச்சிருப்போமா அப்படின்னு பாருங்க. அவர் அப்படிதான் நினைச்சு வாழ்ந்திருந்தாரு. அதனால பார்வை போன உடனே கேட்கிறார். இரண்டாவது பாடல் சொல்றார், உற்றவர்க்கு உதவும் பெருமானை ஊர்வது ஒன்று உடையான் உம்பர்கோனை பற்றினார்க்கு என்றும் பற்று அவன் தன்னை பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டான். பற்றினார்க்கு என்றும் பற்று அவன் தன்னை பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டானை. அற்றமிழ் புகழால் உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கற்றை வாசடை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்ற, அடியேன் கண் பெற்றவாறே. இந்த பாடல என்ன அருமையா சொல்றாரு. உற்றவர்க்கு உதவும் பெருமான், உதவுதல் நலம் செய்தல்,
உற்றவர் அப்படின்னா யாரு? தன்னை புகலிடமாக அடைந்தவர்களுக்கு அவங்க தான் உற்றவர். சிவபெருமானை, பெருமானே எனக்கு நீதாம் புகலிடம் என்று அவன் திருவடியை பற்றுக்கோடாக வாழ்பவர்களுக்கு நலம் செய்கின்ற பெருமான். திருவடி மட்டும்தான் நமக்கு பற்று என்று அந்த திருவடியை பற்றி வாழ்பவர்களுக்கு இறைவன் எப்பொழுது என்ன செய்வாங்க? சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமிலன் அப்படிம்பார் அப்பர் சுவாமி. சார்ந்தவர்க்கு அல்லால், சார்ந்தவர்க்கு நலமுடையவன், சாராதவர்களுக்கு நலமிலன். அதுதான் இங்க உற்றவர்க்கு உதவும் பெருமான். ஊர்வது ஒன்று உடையான். அது என்னங்க ஊர்வது? ஊர்வதுன்னா இந்த இடத்துல விடை, ரிஷபம். ஊர்தியாக எருதை உடையவன். உம்பர்கோன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். பற்றினார்க்கு என்றும் பற்று அவன். தன்னை விடாது பற்றியவர்களுக்கு பெரிய பற்றுக்கோடாக இருப்பவன். நீ வேணா பிடிச்சிக்கோ, நாளா அவனை கண்டுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றவன் இல்லைங்க. நீ அவனை பற்றிட்டீங்கன்னா உங்களை அதை விட இன்னும் இருகப்பற்றுபவன் அர்த்தம். அன்பருக்கு அன்பனே சொல்றாரு இல்லைங்களா? நீங்க 1% பற்று வச்சீங்கன்னா அவன் 100% உங்க மேல பற்றுக்கோடா இருப்பார். இதுதான் பற்றினார்க்கு என்றும் பற்று அவன். பெரும்பற்ற புலியூரான் அப்படிம்பார். அந்த கோயில் என்ன பேரு? பெரும் பற்ற புலியூர். அங்க அந்த பெரும் பற்றாக வியாக்கரபாதரும் பதஞ்சலி முனிவரும் பெருமானை பற்றி வாழ்ந்தார். அதனால இந்த தலத்துக்கு பேர் என்னங்க? பெரும் பற்று. அப்ப உயிர்களுக்கெல்லாம் பெரும் பற்றுக்கோடாக இருக்கக்கூடிய இறைவன் உறையும் தலம்ங்கிறதுனால அந்த தலத்துக்கு பெரும் பற்ற புலியூர். அப்ப யாரெல்லாம் விடாது அவனை பற்றுகிறார்களோ அவர்களுக்கு பெரும் பற்றுக்கோடாக விளங்குவான் சிவபெருமான். தன்னை பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டான். பாவித்தல், நினைத்தல் அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் தன்னை நினைப்பவர்கள், மனதிலே தன்னை யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் மனதிலே பாவிக்கொண்டவன். பாவுதல், பரவுதல் அர்த்தம். நீங்க அவனை நினைக்க நினைக்க என்ன ஆகும்? உங்க மனது முழுக்க அவன் பரவி இருப்பான். சிவபெருமானை நினைக்க மனதில் நினைக்க நினைக்க நம்ம மனது முழுக்க சிவபெருமான் பரவி கொண்டிருப்பான். பாவி கொண்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? மனதை இடமாக கொண்டு இருப்பான் அர்த்தம். உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னாரா இல்லையா? இறைவன் நம்முடைய மனதை, உள்ளத்தை கோயிலாக கொண்டிருப்பான். எப்ப? நாம நினைச்சாதான். முதல்ல தன்னை பாவிப்பார் மனம் அப்படின்ட்டு அவனை நினைச்சீங்கன்னா உங்க மனதை கோயிலாக கொண்டு அவன் இருப்பான். அற்றமில் புகழால் உமை. அற்றம் அப்படின்னா அழிவு. அற்றமில் அப்படின்னா அழிவில்லாத புகழையுடைய உமையாகிய நங்கை. ஏன் உமை நங்கை உமை நங்கை அப்படிங்கிறார்னா, கைலாயத்துல சிவபெருமான் எண்ணில் ஆகமங்கள் இயம்பினான். இந்த செய்திய சேக்கிழார் பெருமான் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்துல பெரும் அளவு இந்த வரலாறு சொல்றார். நாயனாருடைய புராணத்துல அவருடைய வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைவுதான் பாடல்கள். ஆனா இந்த தொண்டை நாடு, கச்சி ஏகம்பம், உமையம்மை பூசை செய்த அந்த வரலாற்றை திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்துல விரிவாக சேக்கிழார் பெருமான் எடுத்து சொல்றார். நீங்க வாய்ப்பு இருந்தா அதை படிச்சு பாருங்க. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் உண்மையில் தாம் விரும்புவது பூசனை அப்படின்னு இறைவன் ஆகமத்தை எல்லாம் உமையம்மைக்கு சொல்றார். அது எத்தனை ஆகமம்னா தெரியாது. எண்ணில் ஆகமம், கணக்கில்லாத ஆகமம். இதையெல்லாம் கேட்ட உமையம்மை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவும் கேட்டது இதுல என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஆகமங்களில் சொல்லப்பட்ட உண்மையாவது பூசனை. எல்லாம் சொல்லியாச்சு, இதுல என்ன சொல்லப்படுது? ஒரு கதை அப்படின்னா ஒரு கருத்து இல்லையா? 1 மணி நேரம் கதை சொன்னா இந்த கதையினுடைய கருத்து என்ன அப்படின்னு தானே. ஒரு கதையை படிச்சா கதையினுடைய கருத்து என்ன, அதுதானே கதை சொல்றது. 1 மணி நேரம் கதையை கேட்டுட்டு தெரியலீங்க அது என்னமோ கதை சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு கதை இல்லை. அந்த கதையை சொல்லி ஏதாவது ஒரு கருத்தை பதிவு வைக்கணும்.
ஆகமத்தினுடைய உண்மை என்ன அப்படின்னா, உண்மையாவது பூசனை அப்படின்னு முடிவு பண்ணாங்க அம்மா. எங்க கைலாயத்துல. உடனே என்ன பண்ணாங்க, பெருமான்கிட்ட விண்ணப்பிச்சு நான் உங்களை பூசை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, பெண்ணில் நல்லவளாகிய பெருந்தவ கொழுந்து தன்னை ஆதரிக்க தொடங்கினாள் அப்படிம்பார். உடனே சாமிகிட்ட விண்ணப்பிச்சு நேரா காஞ்சிபுரத்துக்கு வந்து உடனே ஆரம்பிச்சாச்சு. சரி இன்னைக்கு கேட்டாச்சு, பூசை தான் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டேன், நாளையிலிருந்து நான் பூசை பண்றேன் அப்படின்லாம் சொல்லல. கேட்ட உடனே ஆகமம் கேட்டாச்சு, கேட்டு முடிச்ச உடனே பூசனை தான் உண்மைன்னு உணர்ந்த உடனே கிளம்பியாச்சு. உடனே ஒன்றே செய் அதுவும் அப்படின்னு சொல்றாங்களே, இன்றே செய் அதுவும் இற்றே செய் அப்படிம்பாங்க. இன்னைக்கு அப்படின்னா கூட மதியானம் சாயந்தரம் தள்ளி போடாத, இப்பயே அப்படி. அம்மா என்ன பண்ணாங்க, வந்து சேர்ந்தாச்சு காஞ்சிபுரத்துக்கு. இப்படிதான் இந்த வந்து சேர்ந்து இறைவனை வெளிப்பட கண்டு ஆதரித்து அப்படிங்கிற வார்த்தை, அற்றமில் அழிவில்லாத புகழை உடைய உமையாகிய நங்கை ஆதரித்து தன்னை ஆதரிக்க தொடங்கினாள். பெண்ணில் நல்லவளாகிய நற்றவள் கொழுந்து அப்படின்னு சேக்கிலார் சொல்றாரு. அந்த இடத்துல ஆதரிக்க தொடங்கினாள், அதான் இங்க சொல்றாரு ஆதரித்து. இதென்னங்க ஆதரித்து, நாம போய் பெருமான ஆதரிக்கிறதா? இப்ப ஆதரித்துன்னு என்னங்க, நாம ஆதரவு தர்றதுனால ஏதாவது சிவபெருமான் முதலமைச்சரோ பிரதமரோ ஆக போறாரு என்னங்க? இல்ல ஒரு நாட்டுக்கு அதிபதி ஆக போறாரு? கிடையாது. எல்லாமே அவனுடைய இடம், எல்லா உலகங்களுக்கும் அவன். நாம அவனை ஆதரிக்கிறதுனால யாருக்கு பயன் கேட்டீங்கன்னா நமக்கு தான் பயன். ஆதரித்தல் அப்படின்னா வழிபாடு செய்தல், பேணுதல், நினைத்தல், அதெல்லாம் அர்த்தம். அப்ப நம்ம ஆதரித்து அப்படின்னா அவனை வழிபட தொடங்கினாள். ஆதரித்து வழிபட தொடங்கினாள். அந்த அன்போடு இந்த பெருமான் தான் எனக்கு உரியவன், அவன்தான் எனக்கு பற்று, அவன்தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிறது தான் ஆதரித்து அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்படி நினைச்சு வழிபடணும். ஏதோ சொன்னாங்க பூசை பண்ண சொன்னாங்க அப்படின்னு பண்றது இல்லைங்க. பூசை பண்றப்ப என்ன வேணுங்க நமக்கு, எனக்கு முன்னால எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமான் தான் எனக்கு எல்லாம், அவன் தான் எனக்கு பற்றுக்கோடு அப்படின்னு நினைக்கணும். அப்படிதான் அம்மா பண்ணாங்க. அதனால ஆதரித்து வழிபட பெற்ற, யார வழிபட்டாங்க? கற்றைவார் சடை, கற்றையான நீண்ட சடை, நீண்ட சடை கற்றை கம்பன் எம்மானை காண, அந்த பெருமானை காண்பதற்கு அடியேன் கண் பெற்றவாறு. மூணாவது பாடல் சொல்றார், திரியும் முப்புறம் தீப்பிழம்பாக செங்கன்மால் விடைமேல் திகழ்வானை கரியின் ஈருரி போர்த்துகந்தானை காமனை கனலா விழித்தானை வரிகுள் வெள்வளையால் உமை நங்கை மருவி எத்தி வழிபட பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாறே. திரியும் முப்புறம் அப்படின்னு எங்க தெரியுது? வானத்தில்ங்கிற சொல்ல நம்ம வருவிச்சுக்கணும். வானத்தில் திரியும் முப்புறங்களையும் தீப்பிழம்பாக எரிந்து ஒழியுமாறு செய்தான். தீப்பிழம்புனா எரிந்து ஒழியுமாறு செய்தான். அந்த வேளையில் செங்கன்மால் விடை மேல் திகழ்கின்றான். முப்புறத்தை எரிச்ச மணிவாசகர் சொல்றார், தடமதில்கள் அவை மூன்றும் தழல் எரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாலலோ அப்படின்னு சொல்றார் சாலல். அப்ப அந்த முப்புறத்தை எரித்த அந்த கருணை, பெருமானுடைய கருணை நினைந்து திருமால் என்ன பண்றாரு? தானே விடையாக இருந்து பெருமானை தாங்க வேண்டும் என்று இறைவனிடத்துல வேண்டுகிறார். இறைவனும் அதுக்கு கருணை செய்து அன்னையிலிருந்து இறைவனுக்கு மால்விடை என்ற உண்டு. அதுக்கு முன்ன அறவிடை ஒண்ணு, இப்ப மால்விடை. செங்கன்மால் விடையாகிய செங்கன்மால் அப்படின்னு அர்த்தம். இந்த விடை யாரு அப்படின்னா செங்கன்மால் திருமாலே விடையாக இருக்க அந்த விடை மேல் திகழ்பவன். கரியின் ஈருரி போர்த்துகந்தான். கரினா யானை, யானையினுடைய ஈருரி உதிர பசுமை நிறைந்த அந்த தோலை போர்த்து உகந்தான், போர்த்து விரும்பி போர்த்து கொண்டவன். காமனை கனலா விழித்தான், நெற்றிக்கண்ணை திறந்து காமனை
பொடியாகுமாறு சாம்பலாகுமாறு செய்தவன். வரிகொள் வெள்வளையாளுமை நங்கை, வரிகளை கொண்ட வெள்ளிய வளையல்களை அணிந்த உமை எனும் நங்கை மருவி ஏத்தி வழிபட பெற்ற. முத பாட்டுல ஆதரித்துனர், அதுக்கு முன்ன என்றும் ஏத்தினார். இப்ப என்ன சொல்றாருங்க? மருவி ஏத்தி. மருவுதல் அப்படின்னா அணுகி நின்று, ஏத்துதல்னா துதித்தல். அப்ப இறைவனுக்கு அணுகி இருந்து அவனை வாழ்த்தி பூசை பண்றப்ப அப்படியே அவன் என்ன பண்ணணுங்க? வாயே வாழ்த்து கண்டாய். மனம் வாக்கு காயம் 3 கரணங்களினாலும் செய்யறதுக்கு பேர் தான் என்னதுங்க? ஆமா இல்லைங்க நான் அப்படின்னு உடம்பு மட்டும் செய்யறது, மனசு ஒரு பக்கம் நினைக்கிறது, வாய் ஏதோ ஒண்ணு பேசுறதுக்கு பேரு பூசையா அப்படின்னா அது பூசையா இருக்காது. வாய் என்ன பண்ணும்? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க சொல்லணும். மனசு என்ன நினைக்கணும்? பெருமானு நினைக்கணும். உடம்பு அவனுக்கு கிரியை செய்யணும். இதெல்லாம் எப்பங்க கிடைக்கும் அப்படின்னா இந்த பூசை எவ்வளவு முக்கியங்கிறத நாம் உணரணும். உமையம்மையே இந்த மண்ணுக்கு வந்து நமக்கு உயிர்கள் உய்வதற்காக பூசை செய்து காட்டுகிறார். அவன் அறிவிக்காம உயிர்கள் அறிய முடியாது இல்லையா? இப்போ இதெல்லாம் எப்பங்க நடக்கும்? நானும் பூசை பண்றேங்க, எனக்கெல்லாம் அப்படி இல்லையே, சரி நம்ம விட்டுறலாமா அப்படின்னா அப்படி இல்லை. அது ஏன் நமக்கு ஒன்ற மாட்டேங்குது? மனம் வாக்கு காயம் இதெல்லாம் முக்கரணங்களும் நாம ஏன் இணைந்து பூசை செய்ய முடியல அப்படின்னா அது முறையாக இது நாம செய்ய வேண்டியது அவசியம். மந்திரம், கிரியை, பாவனை, நினைப்பு, இது 3 வேணும். நமக்கு என்னங்க ஒரு பூசை செய்யறதுக்கு நான் யாருக்கிட்டங்க அனுமதி வாங்க வேண்டியது? நான் என் சாமியை பூசை பண்றதுக்கு நான் எதுக்கு அனுமதி வாங்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் மனசுல. எப்ப தீக்கை வாங்கி தான் பூசை செய்யணும்னு சொல்றப்போ நம்ம என்ன நினைப்போம்? அது என்னங்க, சிவலிங்கம் என்கிட்ட இருக்குது, நான் பூசை பண்றேன், எல்லாம் நான் வச்சிருக்கிறேன், நான் பண்றதுக்கு என்னங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எனக்கெல்லாம் இருந்துச்சு. அது என்னது தீக்கையை வாங்கி தான் பூசை பண்ணுமா? அது என்ன இருக்குது? சாமி நாம பூசை பண்றதுக்கு யார் இன்னொருத்தர் எதுக்கு அப்படின்னு அப்படி உட்காந்து பூசை பண்ணா என்ன இருக்குங்க? பூசை பண்றேன்னு பேரு, அவ்வளவுதான். மனசுல நினைக்க முடியாது. வாய் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கை தான் இப்ப சாமிக்கு திருமேனியில உடம்புனால தான் செய்ய முடியுமே தவிர மனதினாலும் வாக்கினாலும். இப்ப இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா முறையாக மந்திர உபதேசம் பெறணும். எதுக்காக? அதுக்கு பேர் அனுமதி இல்லைங்க, அது வழிமுறை. இந்த மந்திர உபதேசம் குருநாதர்கிட்ட பெறணும். இந்த மந்திரத்தை சொல்லி 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 சமய தீக்கை அப்படின்னு வாங்கி மந்திரத்தை சொல்லணும். முதல்ல மந்திரத்தை சொல்லி 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 ஒரு பக்குவம் நமக்கு உண்டாகும். அதன் பிறகுதான் அடுத்த நிலை தீக்கை தருவார் குருநாதர். அதுக்குதான் என்னதுங்க? விசேட தீக்கை. இதை விட விசேடம் அப்படின்னா சிவபூசை. இப்போ ஏற்கனவே நம்ம மந்திரங்கள் சொன்னதுனால நம்முடைய மனது என்ன இருக்குங்க? ஒரு வகை தயாராயிருக்கும். மந்திரம் சொல்ல சொல்ல ஒரு வகையில் நம்ம வாக்கும் தயாராயிடும். அவங்கவுங்க மந்திரத்தை நம்ம வாயில சொல்லி சொல்லி உள்ளத்துல நினைக்க நினைக்க ஜபம்னு சொல்லுவோம். மனதும் வாக்கும் ஒரு வகையில் என்ன ஆயிடுச்சு? தயாராயிடும். அதுக்கப்புறமேட்டு இந்த கிரியைக்கு வரும் பொழுதுதான் நாம் என்ன பண்ண முடியுங்க? மனதினாலும் வாக்கினாலும் காயம்ங்கிற உடம்புனாலும் 3 கரணங்களினாலும் வழிபாடு செய்ய முடியும். இல்லை அப்படின்னா ஒன்றும் உடம்பு மட்டும்தான் செய்யும், இல்லை வாயில பாடனா மனசு ஒரு பக்கம் நிற்கும், கை ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இப்படிதான் நிற்குங்க நம்ம அறிவு. அதனாலதான் இங்க இந்த உமையம்மை இங்க வந்து இந்த மண்ணுல பூசை செய்து காட்டினார்கள். மந்திரம், கிரியை, பாவனை முக்கியம் 3. அப்படி பூசை செய்தாதான் இறைவன் பாவிக்கொள்வான், நம்ம மனசுல கோயிலாக கொண்டிருப்பான். அதனால இந்த இடத்துல சொல்றார், மருவி ஏத்தி வழிபட, அணுகி துதித்து வழிபட பெற்ற. ஏன்னா பூசை பண்ணாங்க அப்படின்னா உமையம்மை எப்படி பண்ணாங்களா? அணுகி நின்று பண்ணாங்க. அப்புறம் வாயார வாழ்த்தி இறைவனை பாடி பூசை செய்தார்கள். அப்பேற்பட்ட பெரிய கம்பன், பெரியோன்,
எங்கள் பிரானை காண அடியேன் கண் பெற்றவாறே. குண்டலம் திகழ் காது உடையானை கூற்று உதைத்த கொடும் தொழிலானை வண்டலம்பு மலர்கொன்றையினானை வண்டலம்பும் மலர்கொன்றையினானை. அதுல வண்டலம் புறம்னு இருக்குது. வண்டலம்பும் அந்த ரா அப்படிங்கிற எழுத்து வராது, அச்சுப்பிள்ளையா இருக்கலாம். வண்டலம்பும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வண்டுகள் ஒலிக்கும். வண்டலம்பும் மலர்கொன்றையினானை வாழ் அரா மதி சேர்சடையானை கண்டயந்தடங்கன் உமை நம்பை கெழுமி ஏத்தி வழிபட பெற்ற கண்டம் நஞ்சுடை கம்பன் எம்மானை காண அடியேன் கண் பெற்றவார். இந்த பாட்டில் என்ன சொல்றாரு? இறைவன் தன்னுடைய திருக்காதுல குண்டலம் அணிந்திருக்கிறான். குண்டலம் திகழ் காது உடையான். அடுத்தது அவன் திருவடி கூற்று உதைத்த கொடும் தொழினான். உதைத்து கொன்றவன் அப்படின்னு அர்த்தம். உதைத்து கொன்றவன். வண்டலம்பும் மலர். வண்டலம்புனா அலம்புதல்னா ஒலித்தல், சத்தம். வண்டுகள் ஒலிக்கும் கொன்றை மலரை அணிந்தவன். வாழ் அரா அப்படின்னா கொலை தொழிலை உடைய பாம்பு. வாழ் அரா அரவு, வாழ் அரவு. வாழ் அரானா கொலை தொழிலை உடைய பாம்பு. மதிசேர் சடை. மதினா சந்திரன், பிறை சந்திரன். அப்போ கொலை தொழிலுடைய பாம்பும் பிறையையும் ரெண்டு சேர்ந்து வாழும் சடை உடையவன் அர்த்தம். இந்த பாம்பு எப்பயும் பகைதான், யாரையும் கிட்ட இருக்க விடாது. பகை, கொலை தொழிலுடைய. ஆனா அந்த பாம்பும் சந்திரனையும் சேர்ந்து வச்சிருக்கிறான் சடையில். கெண்டையந்தடங்கன் உமை நங்கை. கெண்டைனா மீன். மீன் போன்ற பெரிய கண் உடையவள் உமை நங்கை. கெழுமினாலும் அணுகின்னு அர்த்தம். அணுகி துதித்து வழிபட பெற்ற கண்டம் நஞ்சுடை கம்பன். கழுத்துல நஞ்சத்தை அடக்கி, கண்டம் நஞ்சு உடை. அந்த விஷம் எங்க இருக்குதுங்க? கண்டத்தில் இருக்குது. நீலகண்டம்னு பேர் சார். இப்ப கண்டம் நஞ்சுடை கம்பன் எம்மானை காண அடியேன் கண் பெற்றவார். வெல்லும் வெண்மழு ஒன்றுடையானை வேலை நஞ்சு உண்ட வித்தகன் தன்னை அல்லல் தீர்த்து அருள் செய்ய வல்லானை அருமறை அவை அங்கம் வல்லானை எல்லையில் புகழால் உமை நங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற நல்ல கம்பனை எங்கள் பிரானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே. இப்ப வெல்லும் வெண்மழு அப்படின்னா ஒரு சொல்லு நாம வருவிச்சுக்கணும். யாவரையும் வெல்லும் வெண்மழு. வெண் அப்படின்னா அந்த இடத்துல கூர்மைன்னு அர்த்தம். வெண்மழு கூர்மையான, வெள்ளிய கூர்மையான மழு. இந்த மழு யாவரையும் வெல்லக்கூடிய தன்மையுடைய மழு ஒன்று. ஒப்பற்ற அந்த மழுவை உடையவன் சிவபெருமான். வேலை அப்படின்னா கடலில் தோன்றிய வேலைன்னு அர்த்தம். கடலில் நஞ்சு தோன்றிய அந்த வேளையில் அந்த நஞ்சினை உண்ட சதுரப்பாடு. வித்தகன்னா சதுரப்பாடு உடையவன். ஏங்க இப்படி கூட செய்வாங்களா? விஷம்னு தெரிஞ்சு கூட யாராவது சாப்பிடுவாங்களா? அதுக்கு பேர் தான் சதுரப்பாடு. இப்ப நாமெல்லாம் தெரிஞ்சா சாப்பிடுவோமா? ஐயோ இது விஷங்கிறீங்க, விஷம் தெரிஞ்சிச்சுன்னா தொடுவோமா நாம? ஆனா சிவபெருமான் என்ன பண்றாரு? விடத்தை விடம்னு தெரிஞ்சுதான் உண்டார். இதே போலதான் அப்பர் சாமியும் பண்ணார். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்து ஓதின் நாளும் அரணடிக்கு அன்பதாகும் வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமனர் தந்த நஞ்சு அமுதாக்கு வித்தார். அப்பர் சுவாமிகளும் அவன் நஞ்சு கலந்த பால் சோறு சமணர்கள் கொடுத்தப்ப இது நஞ்சுன்னு தெரிஞ்சுதான் என்ன பண்ணாருங்க? நஞ்சமுதாம் நாதன் அடியாருக்கு. சிவபெருமானே நஞ்ச உண்டு அமுதமாக்கிட்டாரு. நான் அவனுக்கு ஆள், அதனால இந்த விஷயம் என்ன பண்ண போகுதுன்னு இந்த நஞ்சு கலந்த பால் சோற்றை உண்டார். அது உள்ள போனவன்னு என்ன ஆயிடுச்சுங்க? அமுதம் ஆயிடுச்சு, இந்த விஷமா இல்ல.
சிவபெருமானை எந்த அளவுக்கு நாம் உறுதியா பற்றி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு என்னங்க விஷமெல்லாம் அமுதமாயிடும். நமக்கு துன்பமெல்லாம் என்ன ஆயிடுங்க, இல்லாம போயிடும், இன்பமாயிடும். எப்ப அவன் திருவடியை பற்றுக்கோடாக பாவித்தல் அப்படின்னு சொன்னமே அது. அப்ப கடலில் தோன்றிய வேளை அந்த நஞ்சினை உண்ட சதுரப்பாடு உடையவன் அல்லல் தீர்த்து அருள் செய்ய வல்லான். அடியார்களுக்கு துன்பங்களை எல்லாம் போக்கி அருள் செய்ய வல்லவன். துன்பங்களை போக்குவதில் வல்லவன் அவன்தான். வேற யாராலையும் துன்பத்தை போக்க முடியாதுன்னு அர்த்தம். அல்லல் தீர்ப்பதிலும் வல்லவன், அருள் செய்வதிலும் வல்லவன். நம்ம துன்பம் யாரால போக்க முடியும்னா சிவபெருமான் ஒருத்தர்னாலதான். அதுக்கு அந்த வல்லமையுடையவன் யாருங்க, அவன் ஒருத்தன் தான். வேற யாராலையும் நம்ம துன்பத்தை ஏன் போக்க முடியாதுன்னா, ஏன்னா நம்ம துன்பத்துக்கு காரணமான வினை என்னன்னு நமக்கே தெரியாது. அதை தெரிஞ்சவன் யாரு, சிவபெருமானுக்கு தான் தெரியும். எனக்கு ஏன் இந்த துன்பங்கிறது, நான் செஞ்ச தீவினை காரணம்ங்கிறது எனக்கு தெரியுதோ இல்லையோ தெரியாது. ஆனா சிவபெருமானுக்கு தெரியும், அதை தான் ஊட்டுபவன் அவன் தானே. அப்ப அவனை நினைந்து நினைந்து அவனை பற்றுக்கோடாக பற்றக்கூடிய நிலையில நமக்கு அந்த துன்பங்களை எல்லாம் போக்கி தொல்வினை தீர்தல் எளிதாமே. தீவினைகள் தீருமுடனே. ஞானசம்பந்த பெருமான் பாடுறாரு, நீங்க விங்கு விளை களனி மிகு கடைசியர்கள் பாடல் விளையாடல் பதிகத்துல ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்றாரு, வினை தீரும் உடனே, பறையும் உடனே, போகும் உடனே, நிச்சலியில இல்லாம போயிடும், தீர்ந்துடும் ஒரு பதிகம் முழுக்க சொல்றார். எப்ப அவன் திருவடியை நினைக்கணும். நஞ்சமீருள் கண்டன் அடி நினைபவர்களுக்கு அடியாரை நலியா வினைகளே அப்படிம்பார். கண்டத்தில் நஞ்சையுடைய சிவபெருமான் திருவடியை அடைந்த அடியார்களுக்கு அவர்கள் வினையின் காரணமாக துன்பங்கள் அவர்களை நலிவு செய்யா, துன்புறுத்தாதுங்கிறார். தேவாரம் பாடனா என்ன பயன் பாருங்க. அப்போ அடியார்களுடைய அல்லலை போக்குபவன் யாருங்க, வல்லவன் ஒரே ஒருவன் தான் சிவபெருமான். அருள் செய்வதிலும் அவன் வல்லவன். அருமறையவை அங்கம் வல்லான், அரிய வேதங்கள் அவற்றின் அங்கங்களாகியவற்றை செய்ய வல்லவன். எல்லையில் புகழா, எல்லையில்லாத அளவற்ற புகழை உடைய உமையாகிய நங்கை. வந்து பூசை பண்றவங்க யாருங்க, இறைவனையே ஒரு பாகமாக பெற்றவள். அப்புறம் உமையம்மையுடைய புகழை சொல்ல முடியுமா எங்கேயாவது அளவிட்டு? அளவில்லாத புகழை உடையவள் உமை நங்கை. மலைமகளாக இருந்து தவம் செய்து இறைவனை அடைந்தவள் இல்லையா? மதுரையில மீனாட்சியா பார்க்கிறோம். அது மாதிரி அந்த உமையம்மைக்கு புகழ் அளவற்ற புகழ் உடையவள். அந்த புகழ் உடைய உமை நங்கை என்னாலும் என்றும் என்னாலும் துதித்து வழிபட பெற்ற நல்ல கம்பனை. கம்பன் அப்படிங்கிறதுக்கு ஏகம்பம், ஆம்பரம் அப்படிங்கிறது தான் கம்பம். அதாவது ஏகம்பம் அப்படின்னா மாமரத்தின் மூலத்தில் வெளிப்பட்டு இருக்கக்கூடிய இறைவன் கம்பன். நன்மையை உடையவன் சொல்றார், நல்ல கம்பன். சிவபெருமான் யாருன்னு கேட்டீங்கன்னா நன்மையை உடையவன். நன்மை பொருள் போலும் நன்றுடையானை தீயதிலானை சொல்றார். அது மாதிரிங்க நல்ல கம்பனை எங்கள் பிரான், பிரான்னா தலைவன் பெருமான், எங்களுடைய பெருமானை காண அடியேன் கண் பெற்றவாறே. திங்கள் தங்கிய சடையுடையானை தேவதேவனை செழுங்கடல் வளரும் சங்கவின் குழைக்காதுடையானை சாமவேதம் பெரிது உகப்பானை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவி ஏத்தி வழிபட பெற்ற கங்கையாளனை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறேங்கிற. திங்கள்னா தெரியும், பிறை. இந்த பிறை தங்கி இருக்கக்கூடிய சடையுடையவன்.
பிறை தங்குவதற்கு இடமாக தன்னுடைய சடையை கொடுத்திருக்கிறாங்க இறைவன். நினைச்சு பாருங்க. தேவதேவன் அவன் யாரு தெரியுமா? தேவர்களுக்கெல்லாம் தேவன். தன் திருவடியை அடைந்த சந்திரனை அடைக்கலமாக அடைந்தவனை என்ன பண்ணாரு? தலைக்கு மேல வச்சு இடம் கொடுத்தார். இந்த உனக்கு இடம் இங்க இருக்கு. அப்பேற்பட்ட கருணை கடல் தேவதேவன். செழுங்கடல் வளரும் சங்க வெண்குலை, அதாவது பறந்து விருந்து இருக்கக்கூடிய அந்த வளவிய கடலில் வளரக்கூடியது சங்கு. அந்த சங்கினால் செய்யப்பட்ட வெள்ளிய குலை அப்படிங்கிற அணி. அது எப்படி செய்யப்பட்டதுங்க? அந்த ஆழ்கடல்ல விளையக்கூடிய சங்குல செய்யப்பட்ட குழையை அணிந்திருக்கக்கூடிய காது உடையவன். சாமவேதம் பெரிதுகப்பான். சாமவேதம் 4 வேதங்கள்ல ஒவ்வொன்னு சொல்லுது. ரிக்வேதம், யஜூர்வேதம், அதர்வண வேதம், சாமவேதம்னு சொல்றோம். ஒன்று வந்து வழிபாட்டு முறைகளை சொல்வது, மந்திரங்களை சொல்வது. இதுல சாமவேதங்கிறது இறைவனை பாடுவது எப்படி அப்படிங்கிறத சாமவேதம். நீங்க இந்த வடமொழியில சொல்றப்ப கேட்டீங்கன்னா ரொம்ப அப்படியே சாமகானம். ராவணன் பாடினது என்னது? சாமகானம். இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமா, அதனாலதான் என்ன பண்ணாரு? அப்படியே சிவபெருமான் ஊன்றி அந்த விரலை என்ன பண்ணாரு? எடுத்தார், ரிலீஸ் பண்ணார் அவனை. சாமவேதம் பெரிதும் மிகவும் விரும்புவன் சாமவேதத்தை. சாமவேதம்னா என்னங்க? நம்ம பாடுறதுங்க. இறைவன் என்ன பண்றது? தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா தோடுடைய செவியன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப விரும்புவார் சாமி. தூவென் மதி சூடி அப்படியே கொஞ்சம் அப்படியே இழுத்த இல்லையா? பண்ணோட நீங்க கத்துக்கிறீங்க. அதுதான் பன்னிசை வகுப்புல 2மே வச்சிருக்கிறாங்க. பண்ணோட பாடணும், பொருளையும் தெரிஞ்சுக்கணும். எதுக்குங்க பாடணும் ஏன் சொல்லிக்கிறாங்க? ஏன்னா அது இறைவனுக்கு விருப்பம். நீங்க ஒரு திரைப்படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல என்னென்ன வைக்கிறாங்க? பாட்டு இருந்தா தானே படம். பாட்டே இல்லைன்னா ஒரு படம் பார்ப்போமா என்னங்க? அடையாங்க. ஒரு பாட்டு இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு டூயட் இருக்கணும், ஒரு அந்த இதெல்லாம் இருந்தால் தானே ஒரு திரைப்படம்னு முழுமை பெறுது. நீங்கள் அந்த இசை எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. ஒரு பொழுதுபோக்குவதற்காக நாம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்க்குற திரைப்படத்துக்கு என்னென்ன சுவை இருக்குது? அதில் நகைச்சுவை வேணும், அப்புறம் சண்டை காட்சி வேணும், பாடல் காட்சி வேணும், அப்புறம் அழுகை காட்சி வேணும். எத்தனை இருக்கு வச்சிருக்கிறாங்க. எல்லாம் ஒவ்வொரு சுவை இல்லையா? இறைவனுக்குன்னு வர்றப்போ பாடல் வேணும். ஆனா இப்ப நாம ஒரு சினிமா பாட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்படி கேட்ட மாத்திரத்துல அப்படியே நமக்கு எப்படி இருக்குதுங்க? இப்போ டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஐயோ அப்பா அந்த சினிமா பாட்டை எப்படிலாம் குழந்தைங்க பாடுறது என்ன, அந்த டிவியில பார்த்து பாடுறது என்ன, போன்ல கேட்டு பாடுறது என்ன, ஏன் அதுல அவ்வளவு ஆர்வம் இருக்குது. ஆனா தேவாரம் திருவாசனம் வர்றப்ப அந்த அளவு ஆர்வம் இல்லை. ஆமாம், மியூசிக் நீங்களே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கல்ல, சாமி கொடுத்துருக்குறாங்கள, கை காலு போடுங்க. தோடுடைய செவியல் விடை ஏறி ஓர் தூவன் மதி சூடி. அவ்வளோதான் மியூசிக். நம்மகிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் சாமி கொடுத்துருக்குறாரு. நீங்கள் ஒன்றும் விலை போட்டு வாங்கணும். அதான் ஓதுவா மூர்த்திகள் வந்து பாடுறாரு. அது மாதிரி அந்த சாமவேதம், சாமகானம்ங்கிறது இறைவனுக்கு பிடிக்குங்க. நீங்க இந்த இசை, நீங்க முருகம்பாடு இசையால் வசமாக இதயம் எது? நீங்க இசை நம்மளே வசமா, இறைவனையும் கூட. அப்போ அந்த இறைவன் ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமா. இசை யாரு? இறைவன் தான் இசை. நம்பியார் ஒரு பாடுறாருல, ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாய் அப்படிங்கிறாரு. இறைவன் தனக்கு தோழன் மட்டும் இல்லாம இசையாய் இருப்பவன். அப்ப இசைங்கிறது வேற ஒண்ணும் கிடையாதுங்க, இறைவன் தான் இசை. தமிழ் இறைவன் தான் தமிழ். நீங்க இந்த பழைய திரைப்படத்துல பாடுவாரு, பாட்டும் நானே பாவமும் நானே அப்படின்னு பாடுற கேட்டிருக்கிறோம்ல. எல்லாம் அவன் தான். இருநிலாய் தீயாகி நீருமா எல்லாம் அவன் தான். பழத்தில் ரதம் சுவை எல்லாம். அப்போ சாமவேதத்தை இறைவன் பெரிதும் விரும்புவன்.
அதனால நீங்க இந்த பாடல்கள் எல்லா இடத்துலையும் பாருங்க, நீங்க ஒரு எந்த இதில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த பாட்டுக்கு இந்த சிறப்பு உண்டுங்க. நீங்க போய் எந்த மொழியா இருந்தாலும் சரிங்க, எல்லா மொழியாலும் இமையோர் பாருங்க, பாட்டு தான் அவ்வளவு வழிபாட்டு. அப்போ அந்த பெரிதும் அப்படின்னா மிகவும் விரும்புபவன் சிவபெருமான். மங்கை நங்கை, மங்கை பருவமுடைய நங்கை மலைமகள், மங்கை பருவமுடைய நங்கையாகிய மலைமகள் கண்டு மருவி ஏத்தி. 3 சொல்றார். முதல்ல கண்டு, எங்க வந்த உடனே சாமி என்ன சொன்னாரு, நீ காஞ்சிபுரத்துக்கு போய் பூசை பண்ணுன்னு சொல்லிட்டார். சாமி எங்க இருப்பீங்க, நாங்க உனக்கு தெரியும் போன்ட்டார். வந்து பார்த்தா காணோம். உமையம்மை வந்து பார்த்த உடனே காணோம். அதனால ஏகம்பத்தில் லிங்க திருவுருவை தவம் செய்து கண்டார். சாமி என்ன சாமி நீங்க பாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டீங்க, நானும் கூகுள் மேப்பெல்லாம் போட்டு பார்த்தேன், இங்க கோயிலையே காணமே, அது ஏதோ ஒரு பக்கம் கொண்டு போய் காட்டுல நெட்டி பிடிச்சி நாம சொல்றோம். அந்த மாதிரி உமையம்மை வந்தப்பயே எங்கன்னாச்சுங்க. ஆனா இறைவனை காண்பது அவ்வளவு சுலபமா? நாம இன்னைக்கு நேரா பாத்துறோம், நேரா கோயிலுக்கு போய் நாம நினைச்சிடறோம் அது என்னங்க கஷ்டம், இப்படி போனா கோயில சாமி நான் பாத்துறேன் அப்படின்னு நாம இந்த பிறவி வச்சு நினைக்க கூடாது. இந்த பிறவியில நான் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் சிவலிங்க திருமேனியை பார்த்து சிவபெருமானை வழிபடணும்னா முன்ன பிறவியில நான் தவம் செஞ்சு வச்சிருக்கிறதுனால இந்த பிறவியில போய் பார்க்க முடியாது. இந்த ஊர்ல இருக்கிற கோயில்ல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வர்றாங்களா என்ன? அத்தனை ஜீவராசிகளையும் வருதா என்னங்க? ஏன்? கோயில் அங்கேயேதான் இருக்குது, சாமி அங்கேயேதான் இருக்கிறாரு, இந்த ஊர்ல மக்கள் தொகை இத்தனை, எல்லாரும் வந்து சாமி பாத்திர முடியுமானா இல்ல. ஏன்? தவம் இருப்பவங்க மட்டும்தான். பக்கத்திலேயே கோயில் இருக்கும் வீட்டுக்கு. நீங்க எவ்வளவு பெரிய தலங்களுக்கெல்லாம் போறீங்க, திருவாரூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை எல்லாம் போறீங்க, அங்க இருக்கிறவங்களை போய் நீங்க தினம் சாமி பார்ப்பீங்களான்னு கேட்டு, அடையாங்க எங்கெங்க எங்களுக்கு நேரம், இங்கிருந்து நாம மாசம் மாசம் வந்து பாக்குறோம். இந்த பக்கத்துல இருக்கிறவங்க கோயிலுக்கு போய் நாளா இல்லைங்க. அப்ப என்னாச்சுங்க, பக்கத்திலேயே இருந்தா கூட உள்ள போய் தவம் இல்லைன்னா பார்க்க முடியாது. அப்போ தவம் செய்து கண்டுன்னு அர்த்தம். கண்டுனா தவம் செய்யாம சிவபெருமானை கண்ணால காண்பது அரிது. தவம் இருந்தா தான் திருநீர் பூச முடியும், உத்தராக்கணை முடியும், சிவபெருமான் அவன் நாமத்தை சொல்ல முடியும், அவனை பார்க்க முடியும். இத்தனை அதனால தவம் செய்து கண்டு வந்து தவம் செஞ்சாங்க அம்மா. சாமி நீங்க வர, நீங்க வரலையே அப்படின்ட்டு நீங்க வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, தவம் செய்தார்கள். தவம் செய்ததனால் கண்டு அணுகி துதித்து வழிபாடு செய்தார். நமக்கெல்லாம் வந்த உடனே சிவபெருமானை தெரிஞ்சிருச்சாங்க. ஒவ்வொருத்தரையும் வாழ்க்கையை நம்ம நினைச்சு பார்க்கலாம். பிளாஷ்பேக், நாம் எப்படி இருந்தேன் தெரியுமா, எப்படி நான் இங்க வந்தேன் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. வீட்டுக்கு போய் ஒண்ணுமே புரியலீங்க, எப்படி வந்தனே தெரியலையே, இதுக்கு முன்ன சிவபெருமான்னா தெரியாது, திருநீர் அதெல்லாம் தெரியாது, எங்க அப்பாலாம் தெரியாதுங்க, சிவபெருமானா என்னன்னு தெரியாது, அவரு வாழ்ந்து எங்க தாத்தா. ஆனா நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, நான் செஞ்ச தவம், தவம் முன்பு செய்த தவத்தின் ஈட்டம் முடிவிலா அன்பினை எடுத்து காட்ட அப்படின்னு கண்ணபெரு புராணத்தை சேக்கிலார் சொல்றார். திண்ணனார் வேட்டையாடிட்டு இருந்தவர், பெரிய பன்றி தன்னுடைய வலையை அறுத்துக்கிட்டு போகுது. அது எப்படா நம்முடைய வலையை அறுத்துக்கிட்டு ஒரு பன்றி தப்பிச்சு போலான்னு சொல்லி துரத்திட்டு போறாங்க. பின்னால் 2 பேர் வராங்க. போய் அது வேற வழி இல்லாம மலைச்சாரல நிக்குது, அதை வேட்டையாடுறாரு. அவருக்கு சிவபெருமானா யாரும் தெரியுமா என்னங்க? இவ்வளவு தூரம் வந்தாச்சு, காலையில வேட்டைக்கு புறப்பட்டு இந்த பன்றியை துரத்திக்கிட்டு வந்து சேர்ந்தாச்சு, மதியத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த பன்றியை துரத்திக்கிட்டு வந்தது பயங்கர தாகம், பசி. இந்த நீர் வேட்கை, முதல்ல தண்ணி குடிக்கணும். இந்த காட்டுல குடிக்க தகுந்த மாதிரி நல்ல நீர் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்கிறப்ப திண்ணனார் கூட வந்த காடன் நாணன்ல நாணன் சொல்றான், பொன்முகலி இருக்குது. அப்ப அந்த பொன்முகலி எங்க தானே இருந்துச்சு இத்தனை நாளா? இப்ப திண்ணனார் பிறந்து 16 வயசு ஆச்சு, இத்தனை நாள்ல ஏன் பொன்முகலிங்கிற வார்த்தை காதுல உழுவுல? அந்த தவத்தின் ஈட்டம்
நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 400 நாள் கழிச்சு தான் திட்டம் பேங்கில் போட்டிருக்காங்க. 400 நாட்களுக்கு இந்த திட்டத்தில் 1 லட்ச ரூபா நீங்கள் இட்டு வைப்பு செய்தால் 400 நாட்கள் கழித்து 7.5% வட்டியோடு உங்களுக்கு 1,07,500 ரூபா கிடைக்கும் அப்படின்னு போடுறாங்க. நான் போய் 400 நாளில் 200 நாள் ஆன போய் கொடுத்தா தருவாங்களா? கிடையாதுங்க. நீங்கள் 400 நாளைக்கு கொடுக்கலையே பணம் கேட்குறீங்க, அதனால உங்களுக்கு 7.5% தர முடியாது. அதில் 2% குறைச்சிக்கிட்டு நீங்கள் 200 நாளைக்குரிய சதவீதம் 5.5 தான், 5,500 ரூபா வாங்கிக்கோங்க. இந்தாங்க ஈட்டம். அப்ப நாம செஞ்ச தவம் கூடுவதற்கு அதுக்குரிய நேரம் இருக்குது. அந்த தவத்தின் ஈட்டம் சேரும் பொழுதுதான் என்னங்க 400 நாள் முடிஞ்ச பிறகுதான் முழு வட்டி கிடைக்குங்கிற மாதிரி நம்ம செஞ்ச அந்த தவம் நமக்கு அதுக்கு இந்த 400 நாளுங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய அந்த பக்குவம், நமக்கு இந்த பிறவியில அந்த பக்குவம் வர வரைக்கும் நம்ம செஞ்ச தவம் அப்படியே இருக்கும். அந்த பக்குவம் வரும் பொழுது அந்த ஈட்டம் என்ன பண்ணுங்க வந்துடும். எப்படி திண்ணனாருக்கு வந்துச்சு, புன்முகலி அப்படின்னு கேட்டவொன்னு ஒரு உபதேசமா, தீர்த்தம் தலம் தீர்த்தம் மூர்த்தி தலம் தீர்த்தம்னு சொல்றோம்ல, அப்படி அவருக்கு உபதேசமா கேடுச்சுன்னு சேக்கிலார் சொல்றாரு. அதனால அந்த தவம் அங்க சொல்றாரு, முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா அன்பினை எடுத்து காட்டு. அந்த தவம் இருந்தா தான் உள்ள சிவபெருமானுக்கு அன்பை என்ன பண்ண எடுத்து காட்டும். இல்லைன்னா அது பாட்டுக்கு அப்படியே தான் இருக்கும். அன்பு அப்படியே இருக்க வேண்டியதுதான். அது என்னைக்கு எடுத்து காட்டுறது? அதனால உமையம்மை தவம் செய்து இறைவனை கண்டு அணுகி துதித்து வழிபாடு செய்தார்கள். அப்படி வழிபட பெற்ற கங்கையாளன், கங்கையை அணிந்தவன் ஏகம்பனாகிய பெருமானை காண அடியேன் கண் பெற்றவர். விண்ணவர் தொழுதேத்த